பாருங்க, பாதை ஒன்றை அமைப்பதற்கு 4 மனிதர்களுக்கு 10 நாட்கள் தேவை எனில், இதே போல 8 மனிதர்களுக்கு எத்தனை நாள்? இது லேசான கேள்வி இல்லையா? 4 பேரும் 10 நாள்ல செய்யற மொத்த வேலை எவ்வளவு பாக்குறதுக்கு 4 10ஆல பெருக்கணும். 4 10ஆல பெருக்குனா 4 பேரும் 10 நாள்ல செய்யற மொத்த வேலை மனித மணித்தியாலங்கள் எவ்வளவுண்டா 40 இருக்கு. அதே வேலையை 8 பேர் சொன்னா 8ஆல பிரிக்கும். பிரிச்சுக்கிட்டு சொன்னா விடை 5 நாட்கள். இந்த கேள்வி ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். நான் நிறைய தரம் பார்த்துருக்கிறோம். இதுல யாருக்கும் விளங்கல்னு சொன்னா கேட்கலாம். ஹெல்வின் விளங்குதா? ஓம் சார். ரைட், அது செய்முறை எழுதி கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க, ஏயின் தந்தை பியின் மகனெனில் ஏ ஆனவர் பியிற்கு என்ன உறவு முறை என்று கேட்கிறாங்க. ஏயின் தந்தை, ஏயின் அப்பா, இவர் ரெண்டு வைங்க. அப்பா சின்ன சாமி என்று வைங்க, நல்ல சாமி என்று வைங்க, நல்ல சாமி தம்பி என்று ஏதோ ஒன்று வைங்கள. ஏயின் தந்தை சாமி தம்பி. ஏயின் தந்தை பியின் மகன். பியின் மகன் தான் ஏயின் தந்தை. இப்ப கேள்வி, ஏ ஆனவர் பேரன் என்ன, பியிற்கு என்ன உறவு முறை? பியிற்கு என்ன உறவு முறை என்று கேட்டா பேரன். பி ஏற்கு என்ன உறவு முறை என்றா பாட்டு மாறி வேறு. சரி, அதாவது நீங்க உங்களோட அப்பாட அப்பாவை அப்பா பாட்டு சொல்லுவீங்க. உங்களோட அப்பப்பா உங்களை என்னன்னு சொல்லுவா? பொம்பளை பிள்ளைண்டா பேத்தின்னு சொல்லுவா. படி என்னண்டா பேரன் சொல்லுவாங்க. இதுல யாருக்கும் பிரச்சனை இருக்கா? ஏதாவது பிரச்சனை இருக்கிறாலும் கேட்கணுமா? டவுட்னா கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது சோடி சொற்களுக்கு பொருத்தமானது அறிவு பொழுதுபோக்கு ரெண்டையும் தாரது எதான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா தொலைக்காட்சி. இதுல பாருங்க பிள்ளைகள், அடுத்தது இந்த கேள்வி எங்களுக்கு தெரியும். என்ன, முகத்தோட இதை கூட்டி 50 வருது, முகத்துல இருந்து இதை கழிச்சு 10 வருது. அப்ப இது இந்த பெறுமதி குறைஞ்சதுல தான் கேட்கிறாங்க. பெறுமதி கூடியது முகம் மட்டும் தெரியும். என்னடா கூடியதுல இருந்து தானே குறைஞ்சதை கழிக்கலாம். அப்ப குறைஞ்சதை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? 50ல இருந்து 10 கழிச்சா 40. 40 2ஆல பிரிக்கும். பிரிச்சா 20 விட வேறு. கூடியதை கேட்டா 50ஐயும் 10ஐயும் கூட்டணும் 60. 60 2ஆல பிரிச்சா 30. இது 20. அப்ப கூடியதுல கேட்டா கூட்டி போட்டு பிரிக்கணும். குறைஞ்சதுல கேட்டா கழிச்சு போட்டு பிரிக்கணும். இதை பாருங்க. வரைவில் காட்டப்பட்டுள்ள வாகனங்கள் எவ்விரு வாகனங்கள் துவிச்சக்கர வண்டியில எண்ணிக்கைக்கு சமனாகும்? துவிச்சக்கர வண்டி எத்தனை பாத்தீங்கன்னு சொன்னா 10. அப்ப இது 6ம் இது 4. அப்ப விடை 6 4 10 பேரும். பேருந்து 8 அப்படின்னு சொன்னா அவன் கேட்கிறான் துவிச்சக்கர வண்டி என்ற 10 எண்ணிக்கைக்கு எது எது சமன்டா காரும் லொரி. மூன்றாவது சரி. இங்க பாருங்க, தூணாவுல முடியுது 3 எழுத்து சொல் பி. அப்ப பூனாவுல தொடங்கணும் 3 எழுத்தா இருக்கணும். அதுக்கு என்ன விட வேணும்? ஏன் புதன் வராது? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, அவ ஏன் புதன் வராது? அது 3 எழுத்து பூனாலானே தொடங்குது. சார் ஏன் சொன்னா இன்னன்னா உள்ள ஒரு எழுத்தும் தொடங்காது. வெரி குட், கெட்டிக்காரி. ரைட். அதாவது இன்னும் அடுத்த சொல் தொடங்காது, வையில தொடங்கு. வையகம் அப்படி ஏதாவது தொடங்கும். அதால விடை புடவை சரி. ஒவ்வொரு திண்மூருக்களின் முகங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஏறுவரிசை. ஏறுவரிசை நாங்களுக்கு தெரியும். இதுக்கு பாருங்க, உருளைக்கு 2 முகம், நான்கு 4, 5, இதுக்கு 6. விடை முதலாவது சரி. அடுத்தது பார்க்க தேவையில்லைன்னு சொன்னா எங்களுக்கு விடை இருக்குது. ஆனா முதலாவதே போட்டிருக்கலாம். அடுத்தது பாருங்க, அருகில் உள்ள உருவில் காணப்படும் சிறிய முக்கோணிகளில் இருந்து பெறப்படும் பெரிய இலக்கங்களை கொண்டு ஆக்கத்தக்க சிறிய இலக்கம். இந்த முக்கோணியில பெரிய இலக்கம் 7ஆக இருக்கு. இதுல பெரிய இலக்கம் 5ஆக இருக்கு.
இதுல பெரிய இலக்கம் 4ஆக இருக்கும். இதுல பெரிய இலக்கம் 8ஆக இருக்கும். இந்த இலக்கங்களை பயன்படுத்தி ஆக்கக்கூடிய சிறிய இலக்கம். அப்ப 4, 5, 7, 8. மூன்றாவது விடை சரி. அடுத்தது பாருங்க. இதுல யாருக்கும் ஏதாவது விளங்கலண்டா நீ படிக்க கேளுங்க பிள்ளைகள. ஒன்று தொடக்கம் 6 விடப்பட்டுள்ள சதுரமுகி குட்டி சுழற்றப்பட்ட முறை கீழே தரப்பட்டுள்ளது. 6க்கு எதிரே உள்ள பக்கம் கேட்கிறாங்க. இதுல 3. பாத்தீங்கன்னு சொன்னா தான் இருக்கு 6 பிள்ளைகள். 6 கயல் பக்கமா இருக்கிற 4ம் 5ம் பக்கத்துல இருக்குது. இப்ப 4 வெட்டுங்க, 4 வெட்டுங்க, 5 வெட்டுங்க, 5 5 வெட்டுங்க. பக்கம் 5. மீதியா ம். இருக்கிற 3. இங்க பாருங்க, இதை 2ஆ பிரிங்க. பிரிச்சிங்கன்னு சொன்னா அரை வட்டம் எத்தனை வருது? 4 வருது. அப்போ ஒரு அரை வட்டத்துக்கு ஒரு சதுரம். ஒரு அரை வட்டத்துக்கு ஒரு சதுரம்னு சொன்னா அரை வட்டத்துக்குரியது என்ன வருது? ஒரு சதுரம் வருது. இதை பாருங்க, வட்டங்களில் உள்ள பெரிய இலக்கங்களை கொண்டு ஆக்கக்கூடிய பெரிய இலக்கம். அப்படின்ற இதுல பெரிய இலக்கம் 4ஆக இருக்கும். இதுல 7ஆக இருக்கும். இதுல 8. அடுத்ததுல 9. இதை வச்சு கொண்டு ஆகக்கூடிய பெரிய இலக்கம் என்றா 9, 8, 7, 4. முதலாவது விடை சரி. முதலாவது. அடுத்தது சில்லுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அதிகரித்து சொல்ற பாருங்க. இது 2006, 2007 ஆண்டுறப்ப ஆஸ்பத்திரி கேள்வி பிள்ளைலாம். சில்லுகள் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா கொள்கலன் வண்டிக்கு என்ன அதிக அளவான சில்லுகள் இருக்கு. அப்ப இந்த விட வராது. ஒற்றை சில்லு வண்டிக்கு 1, முச்சக்கர வண்டிக்கு 3, கொள்கலன் வண்டிக்கு 8 தொடக்கம் 12 இருக்கும். அப்ப இதுவும் வராது. அப்ப விடை 3ஆவது சரி. பெரிய கெண்டைனர் வாகனங்களை தான் கொள்கலன் வண்டிகள் என்று சொல்ற பிள்ளைகள். சரியா? அடுத்தது பாருங்க, இலங்கை சுதந்திரம் அடைந்தது 1948 பிப்ரவரி 4ஆம் தேதி. இதுக்குரிய தசாப்தம் நூற்றாண்டு கேட்டாங்கன்னு சொன்னா என்ன, நாங்க நடுவால பிரிப்போம். ஒன்றினிடத்துல 1 to 9 வரைக்கும் நம்பர் வருமாக இருந்தால் 11 கூட்டுவோம். 5ஆம் தசாப்தம், 20ஆம் நூற்றாண்டு. மூன்றாவது விடை சரி. 14வது போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன விட வரும் சொல்லுங்க பாப்போம். 3வது விட சார். 3வது. Right. மூன்றாவது விடை சரி. ஆனா அதுல அடுத்தது பாருங்க. அதுல யாருக்கு டவுட் இருக்கு? சார். சொல்லுங்க. சரி, ஓகே அது. ஆம் சார். ரைட், அடுத்த கேள்வியை பாருங்க. குறித்த ஒரு வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட வேலை 10 நாட்கள் நடைபெற்று முடிவடைந்தது. அப்ப வெள்ளியோட அடுத்த வெள்ளி 8 நாளா இருக்கும். சனி 9ஆ இருக்கும். ஞாயிறு 10ஆம் தேதி முடிஞ்சிருக்கும். அடுத்த கேள்வி. அல்ல கையில் எடுத்து நீங்க எண்ணி பார்க்கலாம் இல்லைங்களா? சரி, இந்த எண்கோலை கண்டுபிடிச்சார்கள் யாராவது? சார். கண்டுபிடிக்கலையே. செல்வன். சொல்லுங்க. 7, 4, 7, 5, 35, 7, 42, 7, 45, 7, 8, 56, 7, 63, இந்த 42 விட சார். கட்டிக்காரி ஜினிஸ் தான். வெரி குட் மிஸ். பட் அதாவது 7ஆம் வாய்ப்பாடை வச்சுக்கொண்டு ஒரு கோலம் ஒன்று உருவாக்கியிருக்கிறான். அப்ப அது 7 வச்சுக்கொண்டு போகுது. ரைட், அடுத்த கேள்வி. படத்தில் உள்ள முக்கோணிகளின் வட்டங்கள்ல தான் கூட்டுத்தொகை இருக்கிறாங்க.
இதுல முதலாவது முக்கோணிகள் எத்தனை பார்க்கணும். இது இணைஞ்சிருக்கிறபடியே இந்த முக்கோணியை நாங்க எடுக்கலாது. இதுல பாருங்க இந்த ஒரு முக்கோணி இருக்கு. ஒன்று, ரெண்டு. வட்டம் வந்து ஒன்று, ரெண்டு, மூன்று, நான்கு, நாலு, ரெண்டு, ஆறாக இருக்கும். விட என்ன கொடுத்துருக்குறாங்க அதுக்கு? சார் இல்ல சார், அந்த வட்டத்தோட சேர்ந்திருக்கிற முக்கோணி வரும் சார். ஏன் சொன்னா அதோட இணையல சார் அது. செப்பரேட் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் அதை எடுக்கலாதுன்ற சொல்லித்தான் எங்களுக்கு 2006 பாஸ்டர்ல சொன்னாங்க. இல்லைங்க, இணைஞ்சா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் இது செப்பரேட்டா வேறையா தான் இருக்கு. இருந்தாலும் அதை நீங்க எடுக்க வேணாம். அந்த கேள்வி இருக்க மார்க் பண்ணி வைங்க. நான் அன்றைக்கு கேட்டுப்பட்டு சொல்றேன். சரி, அது செப்பரேட் பண்ணி தான் கொடுக்குற 6 விட கொடுங்க. ஆனால் செப்பரேட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் தெரியுது மாதிரி. ஆனால் ஒருவேளை அந்த கோடான்னு சொல்லி உங்களுக்கு குழப்பமா இருக்கு பாருங்க. ஒருவேளை அந்த கோடோட ஜாயின் பண்ணிருக்கிறது தெரியாது. இது ஒருவேளை தனியே எப்படி தந்திருந்தா ஓகே, படாம தந்திருந்தா சரி. இது பட்டெல்லாம் வந்திருக்கு, அதால அதை ஏற்றுக்கொள்ளலாம். சரி, அதை ஒரு மார்க் பண்ணி வைங்க பாப்போம். இதை பாருங்க, இது லேசான கேள்வியானே எல்லாம் நிறையாக பாத்தீங்கன்னா வட்டம் போகுது. அப்ப இதுல ஒரு சதுரம் வரும், இதுல ரெண்டு முக்கோணம் வேற போகுது. அப்ப விடை உண்டாகும். Right. அடுத்த 19வது எண்கோலத்தை பாருங்க. ஏபி என்பவற்றுக்கு பொருத்தமான இலக்கம் எதுவா இருக்கலாம் பாப்போம். விடை அதாவது எப்படி கண்டுபிடிச்சீங்க? எட்டும் நாலும் கூட்டணும். கூட்டினா எட்டும் நாலும் லைக்கும். இதை பாருங்க, 8 2 16, 3 10 16. யாராவது அதை கண்டுபிடிக்க, இல்லாட்டி வெயிட் பண்ணுங்க பாப்போம். என்ன ட்ரை பண்ணி பாருங்க. சொல்லுங்க. சார் சைசா சொல்லு வராங்க. ஒற்றை மாறின் கூட்டி போட்டு அந்த நடுவுல இருக்கிற ரெண்டு கழிச்சா 12 வருது சார். 8 மாறு 14, 14 2 கழிச்சா 12. ஓகே, அப்ப 9 4 13, 13ல இருந்து அந்த நடுவுல 3 வரணும் சார். 3 கழிச்சா சரி. ஓகே, அப்ப விட இரண்டாவது. இது 8 இருக்கும். 12 மட்டும் 20, 20 2 கழிச்சா ரைட். வெரி குட். கடிகாரம் சரி சார். பாருங்க, மற்றவங்களுக்கு விளங்கிட்டு தான் இருக்கு. ஆம் சார். அடுத்தது பாருங்க, குறித்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட அதே கேள்வி, நேரத்துடன் வந்த அதே கேள்வி தான். அதுக்கு விடை ஞாயிறா இருக்கும். 1 தொடக்கம் 20 வரையான இலக்கங்களின் ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை கேட்டா 20, 20 அரைவாசி 10, ஒற்றை எண்களோட கூட்டுத்தொகை கேட்டா 10 10 இருக்கும், 100 இருக்கும். இரட்டை இலக்கங்களோட கூட்டுத்தொகை கேட்டா 10 11 இருக்கும். ஒற்றை இலக்கங்களோட கூட்டுத்தொகை கேட்டா 1 தொடக்கம் 20 20 அரைவாசி 10 10 10 இருக்கணும். இரட்டை எண்களோட கூட்டுத்தொகை கேட்டா 1 தொடக்கம் 20 20 அரைவாசி 10 10 11 இருக்கும். அடுத்த இலக்கத்தால பெருக்கணும். 31ஆம் தேதி புதனண்டா 3ஆம் தேதி புதனா இருக்கு, 2ஆம் தேதி செவ்வாயா இருக்கு, 1ஆம் தேதி திங்களா இருக்கு. ஒரு முட்டை அவிப்பதற்கு 12 நிமிடங்கள் தேவையில் 12 முட்டை அவிப்பதற்கு எத்தனை நிமிடங்கள் தேவை? 12.
அதுக்கும் 12 நிமிஷம் தான். ஒரே பானையில் இருந்தா அதே நிமிஷத்துல அவியும். தரப்படும் விலங்குகளுக்கு ஏதோ ஒரு முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. கால்களை அடிப்படையில் ஒழுங்குபடுத்திருக்கிறாங்க. அல்லது சிறிய பிராணி அல்லது பெருசு என்று பார்த்தோம்னா எறும்பை விட மான் பெருசு, மானை விட முயல் சின்ன. அப்ப வராது. எறும்பை விட முயல் பெருசு, முயலை விட மான் பெருசு, மானை விட யானை பெருசு. இரண்டாவது விடை சரி. ரெண்டாவது. ஒரே பாதையில் இரு தடவைகள் வராமல் பென்சிலை உயர்த்தாமலும் எழுதக்கூடிய எழுத்துக்கள் கொண்டது. பாருங்க. எம் சரி, எல் சரி. இதுக்கு 2 தடவை வரும். அப்ப இது வராது. இதை பாருங்க. இது சரி, சரி, இது சரி. விடை இரண்டாவது சரி. சார் எனக்கு விளங்கல. இது முதல் கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப டபிள்யூ இதுல எழுதுற எழுத்துக்களை பாருங்க. கேக்கு இது வராது. எம்மும் எல்லும் வேறு. கேக்கு இப்படி ஒரு கோடு போடணும், திருப்பி போடும், திருப்பி போய் திருப்பி வந்துதான் இங்க வரும். அதால இந்த விட வராது. இதுக்கு பாருங்க, இப்படி போய் எம்முக்கு எம் பேரும், எண்ணுக்கு இப்படி போய் இப்படி வந்தா சரி. கை கை எடுக்க தேவையில்லை, திருப்பியும் பெற தேவையில்லை. இதுக்கு சரி. ஆனா இது சரி, எஸ் எழுதலாம். எஜ்ஜுக்கு என்ன செய்யணும்? திருப்பி இந்த கோட்டுக்கு போகணும், மேல போய் திருப்பி கீழே வரும். அதால இந்த விட வராது. விடை இரண்டாவது சரி. ஓகே சார், விளங்கிட்டு. அடுத்தது பாருங்க, உருவானது எத்தனை சதுர மொழிகளால் ஆக்கப்பட்டுள்ளது? இதுல எங்களுக்கு தெரியும் 1, 2, 3. இங்க 3 இருக்கு. அப்போ மும்மூன்று அடியில எத்தனை இருக்கு? 9 இருக்கு. அடுத்த இதுல சைட்ல 3, இங்க 2 இருக்கு. அப்ப இதுல 6 இருக்கு. அடுத்ததுல 3 இருக்கு. கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா 18 விட 6. இது முழுமையாக இன்னும் எத்தனை கேட்டா 27ல இருந்து கழிச்சு விட்டாச்சு. 7 இருந்தா சரி. லீப் வருடம் என்பது 4 வருடங்களுக்கு ஒரு முறை வருவதாகும். லீப் வருடத்தில் எத்தனை 29 திகதிகள் உள்ளன? எத்தனை பேர்? 12. 12. என்ற எல்லா மாசத்திலையும் இப்ப 29 திகதி வேறு. இதுல உருவில் காணப்படும் முக்கோணிகளின் எண்ணிக்கை இருக்கிறாங்க. முதல் நேரடியா எண்ணுவோம். 1, 2, 3, 4. இல்லாட்டி பாருங்க பிள்ளைகள் இப்படி செய்யலாம். 1, 2 கூட்டுனா 3. இதுக்குள்ள மட்டும் 6 இருக்கு. இதுக்குள்ளேயும் 6 இருக்கு. 6 மாறும் 12 வரும். அடுத்த பாருங்க, 4ஆலும் 5ஆலும் இரு எண்களினாலும் மீதியின்றி வகுப்படக்கூடியது என்று சொல்லி கேட்கிறார். 4 ஒரு முதன்மை எண் இல்லை, 5 ஒரு முதன்மை என்றபடியா நாங்க அப்படியே பெருக்கலாம். 4 5 20. 20 வரும். 20ஓட 20 கொண்டா 40 வரும். 40ஓட 20 கொண்டா 60 வரும். 60ஓட 20 கொண்டா 80 வரும். ஆனா கேள்வி என்னண்டா 5 தொடக்கம் 75க்குள்ளபடியா இந்த 3 விடையும் தான் வரும். அடுத்த கேள்வியை பாருங்க. ஒரு மீன் வியாபாரியில ABC என 4 மீன்கள் உண்டு. அவற்றில் ஏயின் நிறை பியின் நிறையை விட 2 மடங்கு அதிகம். சியின் நிறை பியின் நிறையை விட 2 மடங்கு அதிகம். டியின் ஆனது பியை விட right. இதை கவனிச்சு கொள்ளுங்க, நாங்க போட்டு பார்ப்போம். நாலு மீன் இருக்குது. அது ABCD என்று போடுங்க. முதலாவது தடவை பாருங்க, ஏயின் நிறை பியின் நிறையை விட 2 மடங்கு. இது 2 இது 4 கிலோ வருது. அவன் சொல்றான் ஏயின் நிறை பியின் நிறையை விட 2 மடங்கு அதிகம் என்று சொல்றேன். சியின் நிறை பியின் நிறையை விட 2 மடங்கு அதிகம். பியின் நிறை பியின் நிறையை விட 2 மடங்கு அதிகம் என்றா இது 4 கிலோ வருது.
பியின் நிறையை விட குறைவு. அப்ப இது ஒரு கிலோ இருக்கு. இப்ப கேள்வி, சமநிறையுடைய மீன்கள் என்று கேட்டா மூன்றாவதுடைய சரி. ஏற்கனவே அந்த Zoomல ஜாயின் பண்ணாதார்கள் இது செய்து கொள்ளுங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் போட்டு விடுறேன். இந்த வீடியோஸ் போட்டு விடுறேன். பார்த்து திருத்திக் கொள்ளுங்க. ஏன்னா 2024 பாஸ் பேப்பர். ஓகே, தேங்க்யூ. நாளை சந்திக்கும்.